கோடிகளை தண்ணீர் போல் இறைத்த அர்ஜுன் ஆக்ஷன் கிங் பொண்ணுக்கு செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? லிஸ்ட் இதோ. என்னதான் மாடர்ன் ஆடைகள் எல்லாம் பல பெண்களுக்கு அந்த மாடர்ன் ஆடைகள் மேல் அதிக ஈர்ப்பு இருந்தாலும் ஒரு பெண் புடவை அணிந்து வரும்போது தன்னை மிக அழகாக உணர்வாள். இதனை எல்லா பெண்களுமே ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி புடவை கட்டவே தெரியல அப்படின்னாலும் ஒரு முறையாவது கட்டிவிடணும் என்று ஆசைப்படுவார்கள். சிலருக்கு புடவை மேல ரொம்பவே காதல் இருக்கும். அதனால தன்னுடைய பீரோ ஃபுல்லா புடவையாகவே நிறைத்து வைத்திருப்பார்கள். இது மட்டுமின்றி சில பெண்கள் தங்களுடைய திருமணத்துக்கென்று பிரத்யேகமாக தான் உடுத்திக் கொள்ள இருக்கும் புடவையை நெய்து அலங்கரிக்கவும் விருப்பப்படுவார்கள். அந்த வகையில் பல நடிகைகள் தங்களுடைய திருமணத்தின் பொழுது தங்கள் ஆடையை மிகவும் அதிக விலைக்கு அலங்கரித்து வடிவமைத்து அணிந்து கொள்வார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் புடவையானது பெரும்பாலான நடிகைகள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாரம்பரிய உடையாக உள்ளது. ஆனால் அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய புடவையை பார்க்கும் பொழுது இதுவரை நாம் எங்கேயும் இது போன்ற புடவையை பார்த்திருக்கவே முடியாத ஒரு வடிவமைப்பிலும் அழகிலும் அலங்கரிப்பிலும் இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய புடவை அலங்கரிப்பதற்காகவே பிரத்யேக ஆடை வடிவமைப்பாளர்கள் இருப்பார்கள். அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணமான கீர்த்தி பாண்டியன் மற்றும் அசோக் செல்வனோட திருமணத்தில் கீர்த்தி பாண்டியன் அணிந்திருந்த ஆடை மற்றும் நகை முற்றிலுமே அவரே வடிவமைத்ததாக கூறப்பட்டது. அந்த வகையில் கடந்த ஜூன் 10 திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா உமாபதி தம்பதியோட திருமணத்தில் ஐஸ்வர்யா அர்ஜுன் அணிந்திருந்த புடவை தற்போது பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. நடிகர் அர்ஜுனோட மகள் ஐஸ்வர்யாவுக்கும் காமெடி நடிகர் தம்பி ராமையாவோட மகன் உமாபதி ராமையாவிற்கும் கடந்த ஜூன் 10 சென்னையில் நடிகர் அர்ஜுன் கட்டிய ஆஞ்சநேயர் கோவிலில் மிக பிரம்மாண்டமா திருமணம் நடந்தது. ஆனால் இந்த திருமணத்தில் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். மற்ற பிரபலங்கள் அனைவரும் இனி நடக்கவிருக்கும் ரிசப்ஷனில் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களுடைய திருமணம் முடிந்த பிறகு திருமணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஐஸ்வர்யா அர்ஜுன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பல ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதே சமயத்தில் ஐஸ்வர்யா அணிந்திருந்த சிவப்பு நிற புடவையானது பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. திருமணத்தில் ஐஸ்வர்யா சிவப்பு நிற காஞ்சிபுரம் புடவையை அணிந்திருந்தார். அதற்கு மேட்சிங்கான சிவப்பு நிற ஆரி ஒர்க் நிறைந்த ஜாக்கெட்டையும் வெள்ளைக்கல் பதித்த மங்காமாலை மற்றும் அதற்கு மேட்சிங்கான ஜோக்கரையும் நெத்தி சுட்டி மற்றும் வளையல் என அனைத்துமே மேட்சிங்காக தங்கம் மற்றும் வைரத்தால் அணிந்திருந்தார். இருப்பினும் ஐஸ்வர்யா அணிந்திருந்த புடவையின் மீதே அனைவரது கண்ணும் உள்ளது. ஏனென்றால் அந்த புடவையானது பொன்னியின் செல்வன் மற்றும் ராக்கி அவுர் ராணி கி பிரேம் கஹானி போன்ற படங்களில் பணியாற்றிய லக்கானி என்ற பிரபலமான ஆடை வடிவமைப்பாளரான வடிவமைக்கப்பட்டதுதான் அந்த புடவை. இது குறித்து அவரே தனது சமூக வலைதள பக்கத்தில் பாரம்பரிய கோவில் சிற்பங்களால் ஏற்கப்பட்டு ஐஸ்வர்யா அர்ஜுனோட புடவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தூய காஞ்சிபுரம் பட்டு புடவையான இதில் ராமரோட முடிசூட்டுதல் விழா, காஞ்சிபுரத்தில் உள்ள பாரம்பரிய கோவில்களோட சுவர்களில் உள்ள சிற்பங்களால் ஈர்க்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் தூய சர்ஜோதி எம்ப்ராய்டரி வேலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது பலரையும் ஆச்சரியமடைய செய்துள்ளது. இது மட்டுமல்லாமல் கார், விலையுயர்ந்த வீடு, 200 பவுனிற்கு மேல் நகைகள், வங்கியில் ரொக்கமா பணம், பல கம்பெனி பங்குகள் அப்படின்னு பல கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் அளவிற்கு அர்ஜுன் அவரது மகள் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு செய்ததாக சில சினிமா விமர்சகர்கள் தகவல்களை கசிய விடுகின்றனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.